இன்ஃபோநெட்டின் சமூக பார்வை. நேற்று சட்டசபை கூடியிருக்கு. அதோட முதல் நிகழ்வா கேள்வி நேரம் நடந்துச்சு. உறுப்பினர்கள்லாம் ஒவ்வொருத்தரும் எந்திரிச்சு பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சின்னம்மாவை வணங்கி என்னுடைய உரையை துவங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிச்சாங்களாம். இப்படி ஆரம்பிக்கும் பொழுதே எதிர்கட்சியில சலசலப்பு வர ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கிடையில சட்டசபையோட எதிர்கட்சி துணைத் தலைவர் துரைமுருகன் குறுக்கிட்டு பேசியிருக்கிறாரு. என்ன அப்படின்னா, இந்த அவையில உறுப்பினர்களினுடைய கேள்விக்கு அமைச்சர்கள் பதிலளிக்கும் பொழுது மறைந்த முதலமைச்சர் பேரை சொல்லி பேசுறதுல எனக்கு உடன்பாடு உண்டு. ஆனா இங்க ஒரு உறுப்பினர் சின்னம்மாவுக்கு வணக்கம் அப்படிங்கிறாரே, அந்த சின்னம்மா யாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்படி கேள்வி எழுப்பியதும் சபாநாயகர் தனபால் உறுப்பினர் தன்னுடைய கட்சி பொதுச் செயலாளரை குறிப்பிட்டு சொல்றாரு, இத பத்தி நீங்க எதுவும் பேசக்கூடாது. உங்க கட்சி தலைவர் பெயரை நீங்க எப்படி சொல்றீங்களோ அதே மாதிரி தான் அவங்களுடைய கட்சி பொதுச் செயலாளர் பெயரை அவங்க சொல்றாங்க. இதுல தப்பு எதுவுமே கிடையாது. இதுல எந்த ஆட்சேபனையும் இல்லை. உங்க கட்சி தலைவரை பற்றி சொல்ல உங்களுக்கு எப்படி உரிமை இருக்குதோ அதே மாதிரி கட்சி பொதுச் செயலாளரை பத்தி சொல்ல அவங்களுக்கு உரிமை இருக்கு. இத பத்தி மேற்கொண்டு விவாதம் செய்யாதீங்க அப்படின்னு சொல்லிட்டாராம். இந்த பிரச்சனை நடந்துட்டு இருக்கும் பொழுது முதலமைச்சர் பன்னீர்செல்வம் அங்க இல்ல அப்படிங்கறதும் குறிப்பிட்டதந்த ஒரு விஷயம். சமூக நோக்கோடு நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்ஃபோநெட்.